வெல்கம் டு சாஜி குக்கிங். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி சீசன், ஃபெஸ்டிவல் சீசன், இதில் நம்ம நிறையா ஸ்வீட் ஐட்டம்ஸ் வீட்டில் செய்வோம். ஸோ அதில் நான் வீட்டில் மைசூர் பாக் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப குறைந்த காசில் நிறைய மைசூர் பாக் எப்படி செய்யலான்றதை தான் நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எல்லாரும் நம்ம வீட்லேயே நம்ம இந்த தீபாவளியை மைசூர் பாக் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து நம்மளும் சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக பட்டாசுலாம் வெடித்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, வனஸ்பதி ஒரு 150 கிராம் வனஸ்பதி எடுத்துக்குங்க. இதோட நம்ம ஒரு 150 கிராம் கோல்டு வினர் ஆயிலோ சன்ஃப்ளவர் ஆயிலோ, நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்து நல்லா நம்ம கலந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா ரெண்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு இதை நல்லா சூடுபடுத்த வச்சிடலாம். இந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா சூடாகிறதுக்காக ஃபஸ்ட்டு இதை வச்சிடலாம். இது எதுக்கு சூடு செய்ய முதல்ல வச்சிடறோன்னா, அப்போ தான் மைசூர் பாக் செய்யும்போது நம்மளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்றத நீங்கள் வர போகிற வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம கிட்ட குக்கர் வாங்கும்போது பருப்பு வேக வைக்கிற அந்த பார்ட்டிஷன் இருக்கும் இல்லையா, அந்த பாத்திரம் மாதிரி ஒரு பாத்திரம் நல்லா அகலமாக நல்லா ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஆயில் தடவி கிரேஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இதுவும் ஒரு முக்கியமான ஸ்டெப்பு இந்த மைசூர் பாக் செய்கிறதுல. இந்த மாதிரி ஆயில் நல்லா நாலா பக்கமும் அப்ளை பண்ணி கிரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்பை எப்போவுமே மறக்கவே மறக்காதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. இந்த மாதிரி ஆயிலை நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மைசூர் பாக் நம்ம கடையில் வாங்கினா எப்படி நடுவில் ப்ரௌன் கலரில் சைடில் ஒயிட் கலரில் வரணும், அந்த மாதிரி வரத்துக்கு இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போது நான் இதில் ஒரு கப் இருக்குது. இந்த கப்பில் 2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்க போகிறேன். இதே கப் அளவு தான் 1 கப் அளவு கடல மாவு எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் செய்யலாம். இப்போது 2 கப் சர்க்கரையை நம்ம அடுத்த கப் இந்த 2 கப் சர்க்கரையும் போட்டுட்டு, இந்த சின்ன கப் இருக்கு இல்லையா, இந்த கப் அளவுக்கு தண்ணி, அதாவது நம்ம சர்க்கரை தண்ணியில் லைட்டாக மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம சுகர் சிரப் அதை முதல்ல செஞ்சலாம். இந்த சுகர் சிரப் ஒரு கம்பி பதம் வருது இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி அடுப்பில் வச்சு நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம இதை இந்த சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, சைடில் நான் சொன்ன மாதிரி ஆயில் சிம்மில் வச்சு நான் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். இது எதுக்குன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இந்த சர்க்கரை பாகு இந்த மாதிரி நல்லா நுரையாக கொதிச்சு நுரையாக மேலே வரணும். இந்த டைமில் நம்ம அந்த கம்பி பதத்தை செக் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். நம்ம சர்க்கரை அளந்த அதே கப்பில் 1 கப் அளவு கடல மாவை சேர்க்க போகிறோம். கடல மாவு தயவுசெய்து கடையில் வாங்கி செய்யாதீங்க. ஏன்னா கடையில் கண்டிப்பாக கலப்படம் இருக்கும். இந்த பாருங்கள், 1 கப் இந்த மாதிரி. இதை கடலப்பருப்பை வீட்டில் வாங்கி கடையில் கொடுத்து அரைச்சி செஞ்சிங்கன்னா மைசூர் பாக் அவ்வளோ டேஸ்டியாக வரும். நம்ம சர்க்கரை அளந்த அதே கப்பில் 1 கப் அளவு கடல மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மைசூர் பாக் செய்யும்போது கண்டிப்பாக 2 ஆள் தேவைப்படுவாங்க. இந்த ஸ்டேஜுக்கு 1 ஆள் நம்ம எடுத்தால் போதும். அடுத்த ஸ்டேஜ் நம்ம பக்கத்தில் ஆயில் சூடாகுது இல்லையா, அதை எடுத்து சேர்த்து கலக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி முடியலன்னா 1 ஆள் கூட வச்சுக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணுங்க. நம்ம சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம்.
பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க. நீங்கள் டால்டாக்கு பதிலாக நெய்யை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நெய் இருந்தால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் மைசூர் பாக்கு. நம்ம இதை எல்லாரும் வீட்டில் செய்யணுன்றதுனால தான் நான் டால்டா போட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு இது பார்த்திங்களா, ஆயில் நம்ம பக்கத்தில் இருக்க அந்த சூடான ஆயில் இப்படி போட்டோன்னே எப்படி பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கரண்டி ஆயில் போட்டோம். இந்த ஆயில் அந்த கடல மாவு அந்த இது நல்லா உறிஞ்சிடணும். உறிஞ்ச பிறகு மறுபடியும் அடுத்த கரண்டி நம்ம இதை சேர்க்கணும். இந்த மாதிரி கைவிடாமல் நீங்கள் கலரிக்கிட்டே இருங்க. இது ரொம்ப முக்கியம், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். ஸ்டவ்வை முக்கியமாக சிம்மில் வைங்க. இப்போ அடுத்த கரண்டி ஆயில் நான் ஊற்ற போகிறேன். பார்த்தீங்களா எப்படி பொரிஞ்சு வருதுன்ட்டு. இந்த ஆயில் அது கடல மாவு நல்லா அப்சர்வ் ஆகட்டும். அப்சர்வ் ஆன பிறகு நம்ம மறுபடியும் அடுத்த கரண்டி ஆயிலை ஊற்றுவோம். மொத்தம் நான் இதில் 6 கரண்டி ஆயிலை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கைவிடாமல் நடுவில் கலரி அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டாமல் இருக்காதுங்க, கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நல்ல டேஸ்டியான மைசூர் பாக் கிடைக்கும். நல்லா சாஃப்டான மைசூர் பாக் கிடைக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுத்த கரண்டி ஆயில், 3வது கரண்டி ஆயில். எண்ணெய் அந்த சைடு சூடாக இருந்தால் தான் நம்ம இதில் சேர்க்கும் போது இந்த மாதிரி பொரிஞ்சு மேலே வரும். அதனால தான் ஆயில் பக்கத்துலேயே சூடுலேயே இருக்கட்டும் நான் சொன்னது. இது பார்த்தீங்களா, அந்த கலர் சேஞ்ச் ஆகுதுப்பாங்க. நம்ம ஆயில் ஊற்ற அந்த சுகர் சிரப் மற்றும் அந்த கடல மாவோட அந்த கலர் சேஞ்ச் ஆகுது. நல்லா கலரி விடுங்க. கலராமல் இருக்காதீங்க, நல்லா கலருங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு கடல மாவுன்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 150 கிராம் 200 கிராம் கடல மாவு தான் நான் போட்டது. இதுலேயே எனக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு எனக்கு மைசூர் பாக் கிடச்சிதுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த மாதிரி கலரி விடுங்க. இப்போ அடுத்தது நம்ம இன்னொரு கரண்டி ஆயில் ஊற்றணும். இது பதம் எப்படின்னா, இதில் அப்படியே ஓட்டையாக வரும். அதுதான் கரெக்டான பதம். அப்படி வரும்போது தான் நம்ம உடனே எடுத்து பார்த்தீங்களா எப்படி இப்போ தான் ஓட்டையாக பொரிஞ்சு வருது. இது கூட பத்தாது, இன்னும் நல்லா பாருங்கள் எப்படி நுரையாக வருது பாருங்கள். இதுவே நம்மளுக்கு போதாது, இன்னும் 2 கரண்டி ஆயில் ஊற்றணும். இதை செஞ்சுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம ஆயில் கிரீஸ் பண்ணோம் இல்லையா, அதில் டக்குன்னு நம்ம போட்டுடணும். அதுக்காக தான் நான் அந்த பேனை ஆயில் கிரீஸ் பண்ணி உங்களுக்கு வைக்க சொன்னது. பாருங்கள் கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு அந்த மைசூர் பாக்கோட வாசனை நல்லா நம்மளுக்கு வரும். 4 கரண்டி ஆயில் ஊற்றிட்டேன்னா நல்லா கலருங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த லேயராக வருது, நல்லா தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி லேயராக வரணும். உங்களுக்கு செய்யும் போது அது தெரிஞ்சிடும். இப்போ இன்னொரு கரண்டி ஆயில் ஊற்றுவோம். இது பார்த்தீங்களா எப்படி அந்த ஓட்டையாக நல்லா தெரியுது பாருங்கள். நல்லா பொரிஞ்சு ஒரு நுரை மாதிரி பொங்கி வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம அது தட்டில் போடணும். இன்னும் ஒரு கரண்டி நம்ம ஆயில் சேர்க்கலாம். நல்லா கலரிக்கிட்டே இருங்க, கலராமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக இந்த இது செய்யும்போது ரொம்ப நம்மளுக்கு பொறுமையாக நல்லா செய்யணும். இது பாருங்கள் அந்த கலர் கூட லைட்டாக அந்த கோல்டன் கலர் நடுவில் தெரியுது பாருங்கள். இப்போ தான் லாஸ்ட் இது கரண்டி ஆயில் ஊற்றியாச்சு. இது பார்த்திங்களா அந்த கோல்டன் கலர் தெரியுது பாருங்கள் சைடில் உங்களுக்கு. இப்போ நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த பேன் கிரீஸ் பண்ணி வச்சோம்ல அதில் உடனே நம்ம போட்டுட்டு இதை அழுத்தக்கூடாது, மேலோட்டமாக அப்படி தட்டி கொடுக்கணும். ஏன்னா உள்ளே இருக்க அந்த காற்று இருந்தால் தான் மைசூர் பாக்கில் இருக்க அந்த ஓட்டை மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்களா உடனே நம்ம இதில் போட்டுடணும், இல்லாட்டி கட்டி ஆகிடும், ஹார்ட் ஆகிடும் மைசூர் பாக்கு. உடனே இந்த பேனில் நம்ம போட்டுட்டு லைட்டாக மேலோட்டமாக தட்டி விடணும். ரொம்ப அழுத்தி தட்டிடக்கூடாது. அழுத்தி தட்டினோன்னா
அந்த மைசூர் பாக்கு இருக்குல்ல ஹோல் மாதிரி வராது. இது பார்த்தீங்களா, லைட்டாக மேலே நீங்கள் வந்து தட்டி கொடுக்கணும். இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த தீபாவளிக்கு மைசூர் பாக் செய்யுங்க. ரொம்ப டேஸ்டியான மைசூர் பாக் இது ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் சூடு ஆறின உடனே நம்ம வந்து இதை மேலே கோடு போட்டு இந்த மாதிரி நம்ம ரொம்ப அழுத்தி போட்டுறாங்க, மேலோட்டமாக இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வரணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஆறின பிறகு போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போட முடியாது. அதனால தான் இப்போ கொஞ்சம் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் சூடு கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி போட்டு நம்ம வச்சுக்கலாம். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம தட்டில் போட்டு எடுத்து கட் பண்ணி டேஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் போட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது மேலே லைட்டாக நீங்கள் ஒரு கத்தியால் இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க லைட்டாக சைட்லலாம். அப்போ தான் அது வந்து கரெக்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பார்த்திங்களா இப்படி வந்துடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டு நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த அளவுக்கு அதே மாதிரி இப்போ கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள் எப்படி வருதுன்ற மைசூர் பாக். பார்த்திங்களா, கடையில் விற்கிற மாதிரியே சென்டரில் ப்ரௌனாகவும் சைடில் ஒயிட்டாகவும் இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான மைசூர் பாக். கண்டிப்பாக இது எல்லோரும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளி ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுங்க. என்னோட சாஜி குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என் சேனலை பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஹாப்பியாக ரொம்ப சேஃப்டியாக கொண்டாடுங்க.